மாறம் ஐயா ஸ்டாலின் அவர்களே, வீடு தேடி வரும் உங்கள் ஆட்சி, வீடு தேடி வரும், வீடு தேடி வரும்னு நிறையா விளம்பரம் பண்ணுறீங்க. இந்த வீட்டை இடித்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆகிப்போச்சு. குழாய் கனெக்ஷன் கிடையாது, கழிவுநீர் கனெக்ஷன் கிடையாது, எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஆனால் பில்லு மாத்திரம் 1000 2000 அப்படின்ட்டு 2 கட்டலைன்னு எங்கள் அப்பா பேர் நெல்லை ஜெபமணி. வீடு பாகப்பிரிவுலாம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் தனித்தனியாக போயிடுச்சு சொத்து. அதனால் அவர் பேரை போட்டு உன் வீடு ஏலம் விட போகிறேன், நீ பணத்தை கட்டலாம் உங்கள் வீட்டு ஏலம் விட்டுருன்னு நோட்டீஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கரண்ட்டு 0 வாட் கூட யூஸ் பண்ணுறதில்ல, மாதம் 4000 5000 வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வீடு தேடி வந்து இந்த வீட்டில் ஏன்டா இப்படி பண்ணீங்க, அது வீடாக பெட்டிஷனாக பெட் நோட்டீஸ்னாக போட்டிருக்கீங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கன்னு. என் குறைகளெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா மெட்ரோ சைக்காட்டில் 2 கேஸ் போட்டிருக்கேன். மழைநீர் வடியாக கால்வாய் வேண்டாம், சென்னை சிட்டி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தண்ணி வடியாது, கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது. அது சொல்லி போட்டால் 2019 போட்டால் இன்ன வரைக்கும் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் பயங்கரமாக கொள்ளடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி குண்டுகுழி சாலை அதுவும் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் தயவு கூர்ந்து உடனடியாக நீங்கள் தலையிட்டு இந்த குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, கரண்ட் பில் எக்கச்சக்கமாக வந்ததை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயஹிந்த்.